அக்கௌண்ட் இயர் மாஸ்டர். இது வந்து ஒரு ஒரு இயருக்கு ஒரு என்ட்ரி போட்டால் போதும். மாஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் இயர் மாஸ்டர் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் ஏசிசி இயர் மாஸ்டர்னு இருக்குது. இதில் அதே மாதிரி ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் இயர் என்ன போடணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2024, 25, 25, 26 இருக்குது. அதனால் வந்து 2026, 27 போட்டுக்கிறேன். இயர் மாற்றிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து 3 அக்கௌண்ட் இயர் இருக்குது. இப்போ கரண்ட் அக்கௌண்ட் இயராக வந்து, அதாவது டிஃபால்ட் அக்கௌண்ட் இயராக வந்து 2026, 27 செட்டாக இருக்குது. அதனால் இந்த டிஃபால்ட் அக்கௌண்ட் இயர் நேரம் டிக்காக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஃபார்முக்கு போனீங்கன்னா இந்த அக்கௌண்ட் இயரில் போட்டிருக்க என்ட்ரிஸ் மட்டும் வரும். இப்போ இந்த அக்கௌண்ட் இயரில் எந்த என்ட்ரியும் போடாதனால எதுவும் இல்லை, நோ ரெக்கார்ட்ஸ்னு இருக்குது. இது வந்து 2024, 25க்கு நேராக செட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது டிஃபால்ட் அக்கௌண்ட் இயராக செட் ஆகிடும். இப்போது வந்து எந்த ஃபார்முக்கு போனாலும் அந்த அக்கௌண்ட் இயரில் இருக்கிற என்ட்ரிஸ் தான் இங்கே வரும். இப்போ இந்த என்ட்ரியெல்லாம் வந்து 2024, 25 போட்ட என்ட்ரிஸ். மறுபடியும் அக்கௌண்ட் இயர் மாஸ்டர் போயிட்டு 25, 26ங்கிறத டிஃபால்ட்டாக செட் பண்ணுறேன். இப்போ வந்து மறுபடியும் டிரான்சாக்ஷன் ஃபார்ம் போனீங்கன்னா 25, 26 போட்ட என்ட்ரிஸ் மட்டும் வரும். இதில் ஒரு 13 பில் போட்டிருக்கு, இது மட்டும் வரும். அப்புறம் புதுசாக ஒரு அக்கௌண்ட் இயர் க்ரியேட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஃபால்ட் அக்கௌண்ட் இயராக செட் பண்ணிக்கும். இந்த லாஸ்ட் என்ட்ரி 26 இதில் டெலீட் பண்ணிடுறேன். ஆனால் இதுதான் வந்து டிஃபால்ட் அக்கௌண்ட் இயராக செட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் டெலீட் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக் அதுவே இதுக்கு முன்னாடி இருக்கிற அக்கௌண்ட் இயரை டிஃபால்ட்டாக மாற்றிக்கும்.